ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் செவன்த் சென்ஸ் தமிழ். நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் பார்த்தோம் சரிங்களா. அதனோட கண்டினியூஷன் அடுத்து நெக்ஸ்ட் டைப் வந்து டி ஃப்ளிப் ஃப்ளாப் பார்க்க போகிறோம் சரிங்களா. டி ஃப்ளிப் ஃப்ளாப் இன்னொரு நேம் வந்து டிலே ஃப்ளிப் ஃப்ளாப் ஆர் டேட்டா ஃப்ளிப் ஃப்ளாப்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இன்வேலிட் ஸ்டேட் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ரேஸ் அரவுண்ட் கண்டிஷன் வந்து எலிமினேட் பண்ணிடும் சரிங்களா. நம்ம டிஜிட்டல் சிஸ்டமில் வைடாக ரொம்ப ப்ராடாக யூஸ் பண்ணுறது வந்து டி ஃப்ளிப் ஃப்ளாப் தான் யூஸ் பண்ணிகிட்ருப்போம் சரிங்களா. ஏன்னா சிங்கிள் இன்புட்டு நமக்கு 2 அவுட்புட்டாக எடுத்திருப்போம். இது வந்து ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் ஆர் எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ணி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் சரிங்களா. இதான் டி ஃப்ளிப் ஃப்ளாப்போட சிம்பிள் சரிங்களா. நான் எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப் எடுத்து சிம்பிள் டெரைவ் பண்ணிக்கிறேன் பாருங்கள். எஸ்ஆர் சரிங்களா. எஸ்ஸுக்கு நான் இங்கே இன்புட் நான் ஆக்சுவலாக 0 கொடுத்தா, ஆருக்கு வந்து நாட் கேட் கனெக்ட் பண்ணி எனக்கு இங்கே 0 கொடுத்தா எனக்கு 1 கிடச்சிடும் சரிங்களா. 1 கொடுத்தா எனக்கு இங்கே 0 கிடைக்கும். அதை 2 இன்புட்டை ஷார்ட் பண்ணிக்க ஒரு நாட் கேட் யூஸ் பண்ணி ஓகேங்களா. எனக்கு அதே மாதிரி Q1 Q பார் எவ்வளோ அவுட்புட்டாக கிடைக்கும் சரிங்களா. இந்த மாதிரி சிம்பிளும் போடலாம், இல்லை டேரெக்டாக நீங்கள் இப்படியும் போட்டுக்கலாம். டி ஃப்ளிப் ஃப்ளாப் ஒரே ஒரு இன்புட்டு ஒரு கிளாக் பல்ஸு, Q பார் வந்து என்னோட அவுட்புட் ஓகேங்களா. இது வந்து டி ஃப்ளிப் ஃப்ளாப்போட சிம்பிள். நெக்ஸ்ட் வந்து டி ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு ட்ரூத் டேபிள் பார்க்கலாம். டி ஃப்ளிப் ஃப்ளாப் ட்ரூத் டேபிள் நமக்கு வந்து டியோட வேல்யூ வந்து 0 இருக்கும்போது நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து 0வாக இருக்கும் சரிங்களா. என்ன இன்புட் 0 கொடுத்தீங்கன்னா 0, 1 கொடுத்தா 1 அப்படியே கிடைக்கும். அதுக்கு தான் அதுக்கு மீனிங் வந்து டேட்டா ஃப்ளிப் ஃப்ளாப்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நான் டிக்கு வந்து 1 கொடுக்குறேன், அவுட்புட் எனக்கு அப்படியே 1 கிடைக்குது சரிங்களா. இது வந்து யாரோ போட்டிருக்கோம் இல்லையா கிளாக், விச் மீன்ஸ் பாசிட்டிவ் கிளாக் பல்ஸ் 1 இருக்கிறதா மீனிங் அர்த்தம். ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல 0ன்னு போட்டுருந்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே வந்து Qn+1 அவுட்புட் வந்து எதுவுமே இருக்காது, எக்ஸ்ன்னு போயிடும் சரிங்களா. அதாவது நோ இன்வேலிட் ஸ்டேட்டாக போயிடும் ஓகேங்களா. கிளாக் பல்ஸ் எப்பவுமே 1 இருக்கணும். எல்லா ஃப்ளிப் ஃப்ளாப்புமே நீங்கள் ட்ரூத் டேபிள் கிளாக் பல்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து கேரக்டரிஸ்டிக் டேபிள் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம் சரிங்களா. கேரக்டரிஸ்டிக் டேபிள் நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா கிளாக் பல்ஸ் என்னோட ஒரு இன்புட்டு, டி ஒரு இன்புட்டு, அடுத்து Qn வந்து என்னோட ப்ரெசன்ட் ஸ்டேட்டு, Qn+1 வந்து என்னோட நெக்ஸ்ட் ஸ்டேட் ஓகேங்களா. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேட் எப்படி ஃபைன் பண்ண போகிறோம்னா இங்கே டியை பேஸ் பண்ணி டேட்டா இன்புட்டை பேஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். டியோட வேல்யூ வந்து எனக்கு 0வாக இருக்கும்போது ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் எனக்கு என்ன இருந்தாலும் சரி மைண்ட் பண்ணாது, எனக்கு நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து 0வாக கிடச்சிரும் ஓகேங்களா. அதே சேம் தான், டியோட வேல்யூ வந்து எனக்கு 0, இங்கே Qn வந்து ஒரு காம்பினேஷன் 0 ஒரு காம்பினேஷன் 1 எடுப்போம் இல்லையா, 2 காம்பினேஷன் எடுப்போம் இல்லையா, அதில் நமக்கு Qnல என்ன வேல்யூ இருந்தாலும் நமக்கு அதே 0 தான் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து டேட்டா இன்புட் நான் 1 கொடுக்குறேன், இங்கே Qnல என்ன வேல்யூ இருந்தாலே நமக்கு வந்து அவுட்புட் வந்து அது கன்சிடர் பண்ணாமல் டேட்டா இன்புட்டை பேஸ் பண்ணி அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து Qn வந்து 1 கொடுத்துருக்கேன், டேட்டா இன்புட் 1 சரிங்களா. Qn மைண்ட் பண்ணாமல் நமக்கு அவுட்புட் வந்து டேரெக்டாக Qn+1 1 கிடச்சிரும் சரிங்களா. இதனோட இதுக்கு வந்து டேட்டா ஃப்ளிப் ஃப்ளாப்னு சொல்கிறாங்க. என்ன வேல்யூ இன்புட் கொடுக்குறீங்களோ அப்படியே எனக்கு அவுட்புட்டாக ப்ரொடியூஸ் பண்ணும். 0னா 0, 1னா 1, அதுக்கு தான் வந்து டேட்டா ஃப்ளிப் ஃப்ளாப்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இதனோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அதனோட டேபிள்ஸ்லாம். நெக்ஸ்ட் இதனோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் நமக்கு வந்து கேரக்டரிஸ்டிக் டேபிள் இருக்கு இல்லைங்களா, அதில் என்ன வேல்யூஸ் கிடச்சதோ அதை வந்து ஃபில் பண்ணி நம்ம கேஎம்எஃப் போட போகிறோம். 2 இன்புட் டி Qn வந்து 2 இன்புட்டு நமக்கு நான் டோட்டலாக வந்து 2 வேரியபிள் செல்ஸ் தான், 2 வேரியபிள் தான் 4 செல்ஸு. 0 1ல் நமக்கு 0 தான் இருக்குது, 1 and 2ல் நமக்கு வந்து 1 வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதை வந்து கேஎம்எஃப் அப்படியே நான் இங்கே ஃபில் பண்ணியிருக்கேன் இந்த வேல்யூஸை வச்சு சரிங்களா. 0லேயும் 1லேயும் கிடையாது, 1 and 2ல் இருக்குது பாருங்கள். 1 and 2ல் நான் கேஎம்எஃப் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன், ஃபில் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. 1 and 2ல் ஃபில் பண்ணும்போது எனக்கு இது என்ன அவுட்புட்னு பாருங்கள். 1 வந்து டி ஓகேங்களா, மேலே வந்து Qn பாரு, இங்கே வந்து Qn ரெண்டுமே 1ஆக போயிடும். அப்போ எனக்கு அவுட்புட் வந்து Qn+1 வேல்யூ வந்து டியாக கிடைக்கும் ஓகேங்களா. இதான் என்னோட டி ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட்டு. விச் மீன்ஸ் இதுக்கு என்ன மீனிங்னா டேட்டா இன்புட்டில் என்ன கொடுத்தீங்களோ அப்படியே எனக்கு அவுட்புட்டாக கிடச்சிருக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதை வச்சு நம்ம எக்ஸிடேஷன் டேபிள் வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம் ஓகேங்களா. எக்ஸிடேஷன் டேபிள் வந்து ஒன்றும் கிடையாது, நம்மளோட ப்ரெசன்ட் ஸ்டேட் வந்து Qn ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து Qn+1, இதை பேஸ் பண்ணி தான் எக்ஸிடேஷன் டேபிள் ஃபார்ம் பண்ண போகிறோம். டி இன்புட் நம்ம எப்படி ஃபைன் பண்ண போகிறோம் வந்து Qn என்னோட ப்ரெசன்ட் ஸ்டேட்டு, n+1 நெக்ஸ்ட் ஸ்டேட்டு, டி வந்து என்னோட ஃப்ளிப் ஃப்ளாப் இன்புட். Qn n+1 0வாக இருக்கும்போது எனக்கு ஆக்சுவலாக என்ன மீனிங்கிறத இதை வந்து மீன் பண்ணும் ஓகேங்களா. இதை வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம ட்ரூத் டேபிளுக்கு தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இங்கே கவனிங்க, எனக்கு Qn 0 n+1 ரெண்டுமே 0வாக இருக்கும்போது டேட்டா இன்புட் வந்து 0, அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். Qn வந்து 0, இதையுமே 0 இருக்கும்போது டேட்டா இன்புட் 0. நெக்ஸ்ட் வந்து 0 1ஆக இருக்கும்போது Qn வந்து Qn 0, n+1 1ஆக இருக்கும்போது எனக்கு வந்து டியோட இன்புட் வந்து வேல்யூ வந்து 1. நெக்ஸ்ட் வந்து Qn வந்து 1 1 0 1 n+1 வந்து 0வாக இருக்கும்போது இங்கே பாருங்கள் Qn வந்து எனக்கு 1 இங்கே இருக்குது பாருங்கள். n+1 வந்து 0வாக இருக்கும்போது டேட்டா இன்புட் வந்து 0, அதுதான் நான் இங்கே ஃபில் பண்ணியிருக்கேன் இந்த 0. நெக்ஸ்ட்டு Qn n+1 ரெண்டுமே 1ஆக இருக்கும்போது பாருங்கள், Qn n+1 ரெண்டுமே 1ஆக இருக்கு இல்லையா, அப்போ டேட்டா இன்புட் வந்து எனக்கு வந்து 1, அந்த டேட்டா இன்புட் தான் இங்கே போட்டிருக்கோம். இது வந்து கவுண்டர் ப்ராப்ளமில் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. எக்ஸிடேஷன் டேபிள் அண்ட் ஈக்குவேஷன் எல்லாமே கவுண்டருக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இது மறக்காமல் போட்டுருங்க. நெக்ஸ்ட் நம்ம இதை யூஸ் பண்ணி லாஜிக்கல் டயக்ராம் வந்து ட்ரா பண்ண போகிறோம் அந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி ஓகேங்களா. டி ஃப்ளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ணி நான் NAND கேட் தான் போட்டிருக்கேன் ஓகேங்களா. நீங்கள் NOR கேட் எக்ஸாம்பிள் கேட்டால் NOR கேட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். என்னோடய டேட்டா இன்புட் வந்து ஒரு இன்புட் இது ஓகேங்களா. டி இன்புட்டு, இது கேட் 1 கேட்
2 கேட் 3 4 இது காம்பினேஷன் வந்து லேட்ச்சு சரிங்களா. இதெல்லாம் சேர்ந்து டி ஃப்ளிப் ஃப்ளாப்பு. ஓகேங்களா. நமக்கு வந்து இங்கே இதில் நாட் கேட் இங்கே போட்டிருக்க பாருங்கள். இது ஆக்சுவலாக நாட் கேட். ஓகேங்களா. யூனிவர்சல் கேட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம பார்ப்போம். இது வந்து நாட் கேட். நம்ம அந்த எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப் சிம்பிள் பார்த்தோம்ல இந்த இடத்துல இங்கே பாருங்கள், எஸ்க்கும் ஆர்க்கு இடையில் ஒரு நாட் கேட் போட்டோம் இல்லையா, அந்த நாட் கேட் தான் இது. ஓகேவா. இந்த இடத்துல ஒரு நாட் கேட் போட்டிருக்கேன். டி இன்புட்டில் இங்கே 0 கொடுத்தா எனக்கு இங்கே 1 கிடைக்கும். இங்கே 1 கொடுத்தனா எனக்கு இங்கே 0 காம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா. இதுதான் எஸ்ஆர் டி ஃப்ளிப் ஃப்ளாப்போட நாட் கேட் யூஸ் பண்ணி டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கோம். சரிங்களா. ஃபஸ்ட்லேருந்து 1 பை 1 ஒன்று பார்த்துடலாம் ஒன்ஸ். ஃபஸ்ட் டி ஃப்ளிப் ஃப்ளாப்ன்றது என்ன, டிலே ஃப்ளிப் ஃப்ளாப் ஆர் டேட்டா ஃப்ளிப் ஃப்ளாப். அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதில் வந்து இன்வாலிட் ஸ்டேட் அந்த கண்டிஷன்ஸும் கிடையாது. அதே மாதிரி ரேஸ் அரவுண்ட் கண்டிஷனை எலிமினேட் பண்ணோம். டிஜிட்டல் சிஸ்டமில் நமக்கு வந்து வைடாக அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து டி ஃப்ளிப் ஃப்ளாப்போட சிம்பிள். டி ஃப்ளிப் ஃப்ளாப்பை எஸ்ஆர் இல்லை ஜேகே யூஸ் பண்ணி நம்ம டெரைவ் பண்ணலாம். ஓகேங்களா. எது வேணால் யூஸ் பண்ணி டெரைவ் பண்ணிக்கலாம். நாங்கள் டி ஃப்ளிப் ஃப்ளாப்பில் இங்கே 0 கொடுத்தா எனக்கு இங்கே ஒரு நாட் கேட் யூஸ் பண்ணி 1 இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரிங்களா. இங்கே 0 கொடுத்தா 1 கிடைக்கும், 1 கொடுத்தா 0 மாற்றி கிடைக்கும். அவுட்புட் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். கிளாக் பல்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. இந்த சிம்பிளும் போடலாம், இல்லை இந்த சிம்பிளும் போடலாம். டி ஒரு இன்புட்டு, கிளாக் இன்புட்டு, அவுட்புட் நமக்கு இங்கே கிடைக்கும். நெக்ஸ்ட் ஆடுனா ட்ரூத் டேபிள். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ட்ரூத் டேபிளும் கேரக்டர்ஸ் டேபிள் இம்பார்ட்டன்ட். டேட்டா இன்புட் நீங்கள் 0 கொடுக்கும்போது நெக்ஸ்ட் ஸ்டேட்டில் வந்து 0 தான் கிடைக்கும். என்ன இன்புட்டு டேட்டாவில் கொடுக்குறீங்களோ அதே தான் டி ஃப்ளிப் ஃப்ளாப்னா இது கொடுக்குறது 0 கொடுத்தா 0, 1 கொடுத்தா 1 கிடைக்கும், 1 கொடுத்தா 1 கிடைக்கும். நெக்ஸ்ட் அதனால கேரக்டர்ஸ் டேபிள் டேட்டா இன்புட்டு. இது வந்து Q1 என்னோட ப்ரெசன்ட் ஸ்டேட்டு, n+1 நெக்ஸ்ட் ஸ்டேட். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டேட்டா இன்புட் நான் 0 கொடுக்குறேன். ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் என்னோடய வேல்யூ வந்து 0 இருக்கும்போது நெக்ஸ்ட் ஸ்டேட்டில் எனக்கு வேல்யூ அதே சேம் 0 தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டேட்டா இன்புட் 0, ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் இங்கே 0க்கு பதிலாக மறுபடியும் இங்கே 1 அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும்போது எனக்கு கண்டிஷன் வந்து சேஞ்ச் ஆகாது, 0 தான். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெசன்ட் என்னோடய டேட்டா இன்புட் வந்து 1, இங்கே வந்து ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் 0 கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நமக்கு அவுட்புட் டேட்டா இன்புட் 1 கொடுத்தனால 1 அப்படியே கிடச்சிச்சு. சேம் அதே 1 கொடுத்து 1 கிடச்சிருக்கு. இங்கே ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் 1 இருந்தாலும் சரி, 0 இருந்தாலும் சரி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதனால் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை அந்த கேரக்டரிஸ்டிக் டேபிள் யூஸ் பண்ணி நம்ம ஃபில் பண்ண போகிறோம். எங்கே 1+, ரெண்டு இடத்துல 1+, 2 and 3ல் நம்ம என்னோடய ஈக்குவேஷன் வந்து Qn+1 குரூப் பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல டி மட்டும் இருக்குது. மேலே இருக்கிறது Qn n+ பாரம் அப்படியே ஒன்றாயிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம எக்ஸிடேஷன் டேபிள் ஃபார்ம் பண்ணணும். எல்லா ஃப்ளிப் ஃப்ளாப்லையும் எக்ஸிடேஷன் டேபிள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. கவுண்டர் டிசைன் பண்ணும்போது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேவைப்படும். நெக்ஸ்ட் எக்ஸிடேஷன் டேபிள்னா ஆக்சுவலாக என்ன, ப்ரெசன்ட் ஸ்டேட்டு நெக்ஸ்ட் ஸ்டேட்டு இது ரெண்டுமே நமக்கு 4 காம்பினேஷன் கொடுக்கும்போது நமக்கு வந்து அவுட்புட் என்னன்றது டி ஃப்ளிப் ஃப்ளாப் இன்புட் என்ன காம்பினேஷன் இருக்கும்போது 0 கொடுத்தா எனக்கு 0, 0 1 எனக்கு வந்து டி ஃப்ளிப் ஃப்ளாப் இன்புட் வந்து 1 இருக்கும். சரிங்களா. நீங்கள் அப்படியே கேரக்டரிஸ்டிக் டேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். 1 0 இருக்கும்போது எனக்கு வந்து டி ஃப்ளிப் ஃப்ளாப் இன்புட் வந்து 0, ரெண்டுமே 1 கொடுத்தா 1. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதனோட லாஜிக்கல் டயக்ராம். இதை அப்படியே ஒன்ஸ் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.